இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காதல் திருமணம். ஒரு வீட்டில் வந்து காதல் திருமணம் ஏன் நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த வீட்டில் வந்து வடமேற்கு திசையில் வந்து ஒரு தவறான அமைப்புள்ள ஒரு வாசல் கண்டிப்பாக இருந்திருக்கும். அந்த வாசல் இருக்கிற வடமேற்கு திசையில் தவறான வாசல் இருக்கும்போது அந்த வீட்டில் வந்து ஒரு காதல் திருமணம், திருமணத்தால் வந்து வீட்டை விட்டு வெளியில் போய் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு, மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குமானா அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இருக்கும். இது முறையற்ற காதல்லாம் கூட வருங்க. சிலருக்கு இந்த வடமேற்கு மூலை பாதிக்கப்பட்டிருந்தால் முறையற்ற காதல்ன்றது வந்து நிறையவே இருக்கும் அந்த இடத்துல. இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு சிறிய தீர்வு என்ன பண்ண முடியும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து யாருக்கெல்லாம் சர்ப்பதோஷம் இருக்கோ வீட்டில், நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஜாதக ரீதியாகவும் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு வந்து சர்ப்பதோஷம் இருக்குது, இந்த ஜாதகம் பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி சர்ப்பதோஷம் உள்ள ஜாதகங்களுக்கும் வந்து இந்த மூளை வந்து கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கும். அந்த ஜாதகரும் வந்து கவனமாக இந்த வடமேற்கு மூலையை வந்து கையாளணும். இப்போ இவங்களுக்கு வந்து என்ன கோவில் வந்து நம்ம சொல்லலாம், வழிபாட்டுக்கு என்ன கோவில் சொல்லலாமா, எங்கெங்கெல்லாம் ராகு கேது ஸ்தலங்கள் இருக்கோ, ராகு கேதுக்கான பரிகார ஸ்தலங்கள் எங்கே இருக்கோ அது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து சொல்லலாமான்னா கண்டிப்பாக சொல்லலாம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி கிரிவலம் போகும்போது உங்களுக்கு வந்து வாயு மூலையில் வாயு லிங்கம்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த வாயு லிங்கத்துக்கு வந்து பூஜை பண்ணுறதும் நீங்கள் வந்து சாந்தி செஞ்சுக்கிறதும் உங்களுக்கு வந்து இந்த காதல் சம்பந்தமான பிரச்சனைகள், காதல் திருமணம் சம்பந்தமான பிரச்சனைகள், மனநலம் சார்ந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து சரியாகுமானா கண்டிப்பாக சரியாகும். நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. நீங்கள் வந்து குறைஞ்சது ஒரு 9 பௌர்ணமிக்காவது வந்து கிரிவலம் போயிட்டு அந்த வாயு லிங்கத்தை வந்து தரிசனம் பண்ணி அங்கே வந்து நீங்கள் சாந்தி பண்ணிக்கணும்.